நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சின்னது ஒரு சுரக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டோம். சுரக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு நல்லா சென்டரில் வச்சுட்டு அப்படியே கொத்தணும், நைஃபை வச்சுட்டு கொத்தணும். ஏன்னா இதை சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணக்கூடாது. அதில் உள்ள விதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி கொத்துறப்போ வந்து விதையும் வந்து நல்லா சாப் ஆகிடும், ஃபைன் சாப் ஆகிடும். அது கூட வந்து கொஞ்சம் வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இதோட பெஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் சட்டியை வந்து கடாயில் வச்சுட்டு அது கூட வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பட்டை மிளகா போட்டுக்கிட்டு இந்த நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு அது கூட வந்து அந்த சுரக்காவை வந்து சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கு பிறகு லைட்டாக ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து விருப்பம் இருந்தால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிடணும். அப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டுக்கலாம். எனக்கு அது கிடைக்கல. நான் வந்து ஃப்ரெஷ் ட்ரை கோகோனட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப கிட்னிக்கு, ஸ்டோனுக்கு, உப்புன்னு இருக்குது, இந்த கர்ப்பமாக உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.